வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு ஈஸியான முறையில் வீட்டில் எப்படி பிட்சா செய்யலாம் என்று செய்து காட்ட போகிறேன். முதல்ல ஒரு போல் ஒன்று எடுத்து மெல்லிய சூடான தண்ணி, ஒரு டீஸ்பூன் ஒயிட் சுகர், ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் 5 கிராம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு இடத்துல மூடி வைக்க போகிறேன். 300 கிராம் பிளேன் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஈஸ்ட் மிக்ஸ் இதுக்குள்ள விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பவுலில் வச்சு நல்லா கையால் அழுத்தி குழச்சா சரி. கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து நல்லா இப்படியே அழுத்தி குழைக்கணும். ஒரு 5 நிமிடங்கள் இப்படி அழுத்தி குழைச்சால் காணும். இதை நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலால் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் வந்து பூசி விட்டுருக்கிறேன். இதை வந்து நான் ஒரு மடத்தியால் 25 பாகை செல்சியஸ் வெப்பம் உள்ள இடத்துல நான் இதை வச்செடுக்க போகிறேன். அதுக்கு இப்படி ஒரு கொட்டன் டவல் அல்லது பிளாஸ்டிக் கவரால் கவர் பண்ணி வைக்கலாம். இந்த பீஸா டோ வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகிட்டுது. இப்போ இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் மாவு கொஞ்சம் தூவி இருக்கிறேன். இதில் வச்சு கொஞ்சம் ஒரு போல் மாதிரி இதை எடுப்போம். இருக்கிறதுக்கு இலையும் கொஞ்சம் மாவு தூவி விடுவேன். ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்து பட்டர் ரேயாக இருக்கட்டுக்கும் இதில் கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் ஊற்றி எல்லா இடமும் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் பூசி விட போகிறேன். பிட்சா ட்ரே உங்கள்கிட்ட இருந்தால் அந்த பிட்சா ட்ரேயிலேயே நீங்கள் இந்த பிட்சாவை நீங்கள் அவனில் வைக்கலாம். இந்த மாவெடுத்து நான் இந்த ட்ரேயில் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இதை நான் செய்ய போகிறேன். நல்லா கையால் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வடிவாய்ப்படி செய்து விடுவோம். எல்லா பக்கமும் ஒரே அளவு உயரத்தில் இருக்கணும்.
நல்ல ஒரு ரவுண்டாக இதெல்லாம் செய்தாச்சுது. இந்த கறியெல்லாம் ஓரளவு விளிம்பு மாதிரி கொஞ்சம் இதை இப்படி செய்து விடணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள பிட்சா சோஸ் வந்து இதுக்குள்ள நாங்கள் பூசணும். அதால் இப்படி கொஞ்சம் விளிம்பாக இருந்தால் தான் நல்லா. இதை இப்போ நான் ஒரு முள்ளு கரண்டி ஒன்று எடுத்து வடிவா எல்லா இடமும் குத்தி விட போகிறேன். எல்லா இடமும் இதே போல் வடிவா குத்தி விடுவோம். எல்லாமே குத்திட்டேன். இதை வந்து நான் பிட்சா சோஸ் வந்து எல்லா இடமும் வடிவா பூசி விடுவோம். நானூறு கிராம் பிட்சா சோஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன். இதே அளவுக்கு இந்த 400 கிராம் பிட்சா சோஸ் வந்து சரியான அளவாக இருக்கும். 100 கிராம் மொச்சரெல்லா சீஸ் எடுத்திருக்கிறேன். எல்லா இடமும் வடிவாக தூவி விடுவோம். 200 கிராம் பிட்சா சீஸ் எடுத்திருக்கிறேன். இதையும் நல்ல வடிவா எல்லா இடமும் தூவி விடுவோம். இந்த பிட்சா வந்து நாங்கள் வீட்டிலேயே செய்கிறபடியால் எங்களுக்கு என்ன போடுறதுக்கு விருப்பமோ நாங்கள் அதெல்லாம் இதோட சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு நான் ரவுண்டாக வெட்டின ஒனியன் கொஞ்சம் இதில் சேர்க்கிறேன். உங்களுக்கு ஒலிவ் சேர்க்கலாம், மஷ்ரூம் சேர்க்கலாம், கேப்சிகம் சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதெல்லாம் இதில் சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சமாக ஒனியன். இது நான் இப்போ பேக் பண்ண அவனில் வைக்க போகிறேன். 200 பாகை செல்சியஸில் 20 to 25 நிமிடங்கள். ரெடியாயின இந்த பிட்சாவை 20 நிமிடங்கள் இந்த கூலிங் தட்டில் நான் இப்போ வைக்க போகிறேன். பேக்கிங் ட்ரேயோட அப்படியே நாங்கள் இறக்கி கூல் பண்ண விட்டோம்னா கீழே வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதால் கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டித்தான் இப்போ இதில் வந்து கூல் பண்ண. உங்களுடைய ஜம்மியான ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிட்டுது. இது இப்போ நான் இந்த பீட்சா கட்டரால் கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். பார்க்கவே நல்ல ஒரு அழகாக இருக்குது. பார்க்கவே தெரியுது. இதுக்குள்ளே போட்டிருக்கிற சீஸ் எல்லாம் வடிவாக மெல்ட் ஆகி இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.